என் தங்கப்பிள்ளையே, புரட்டாசி மாதத்தினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் என்னை கண்ட நொடி முதல் என் பிள்ளைக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. என் குழந்தையே, நல்ல நாளில் நல்ல வரத்தினை உனக்கு கொடுக்க வந்த இந்த வராகி என்னை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கப் போகின்றது. அதற்கு முன்பாக நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றன. உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரையும் நீ எதிரியாக நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் உன்னோடு உடன் இருப்பவர்கள் எல்லோரும் உன்னுடைய உறவுகள் என்றும் நீ எண்ணிவிடக்கூடாது. காலமும் சில சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. அதனால்தான் சில கஷ்டங்கள் உனக்கு தொடர்ந்து வந்து உன்னை ஆட்டி வதைத்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் என்னவென்று இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பாக எண்ணி அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வந்துவிடும். நல்லவர்கள் போல நீண்ட நாட்கள் இவர்களால் நடிக்க முடியாது. என்றாவது ஒரு நாள் இவர்களின் உண்மை முகம் வெளிப்படும் அல்லவா? நிச்சயமாக என் குழந்தை, அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. முடியாது என்று நினைத்து எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. நிச்சயமாக அது உன்னால் முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை நான் உனக்குள் தரும் பொழுது அதை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ பயன்படுத்தாமல் சென்று விடாதே. புரட்டாசி வெள்ளியானது புண்ணிய வெள்ளி. என் பிள்ளையே, இன்று உனக்கு மனநிறைவான விஷயங்கள் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். உன்னால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் எல்லாமும் சிறப்பாக நடக்கும். என் பிள்ளை, நீ எழுந்ததுமே என்ன நினைத்தாய் என்று அம்மா சொல்லவா? நான் வாங்கி வந்த வரமோ என்னவோ தெரியவில்லை. என்னால் வாழவும் முடியவில்லை, சாகவும் முடியவில்லை. விடை தெரியாத விடுகதையாக என் வாழ்க்கை மாறிவிட்டது. எப்படித்தான் இனியும் கடந்து செல்ல போகிறோமோ என்றுதானே என் பிள்ளை நீ எண்ணினாய். அம்மா சொல்வது இல்லை என்று ஒரு நாளும் உன்னால் மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் உன் மனதில் இந்த எண்ணங்கள் தான் இருந்தது. என் குழந்தையே, இதிலிருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கை வெளியே வர வேண்டும் என்றால் முதலில் விடுகின்ற பொழுது வெற்றி பொழுது அது உனக்காக மட்டும்தான் விடிந்திருக்கின்றது. இன்றைய பொழுது உனக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினை கொடுக்கும் என்று எண்ணி அல்லவா நீ இந்த பொழுதை தொடங்க வேண்டும். அதற்கு மாறாக நான் எதற்காக வாழ்கிறேன் என்று தெரியவில்லை என்று சொல்லி இந்த பொழுதை நீ தொடங்குவாயானால் அது உன் மனதில் நின்று உன்னை நிச்சயமாக இதைவிட மிகுதியான வேதனையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கஷ்டங்கள் இல்லாதவர்கள் வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. அதே நேரத்தில் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கடந்ததுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழ்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, ஆசைகளுக்கு தானே எதிர்காலம் வேண்டும். ஆனால் ஆனந்தமாக வாழ்வதற்கு இந்த நிகழ்காலம் உனக்கு போதுமல்லவா? காலங்கள் மாறுவது கிடையாது. இந்த மனிதனினுடைய மனம்தான் நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டே இருக்கின்றது. தனக்கு என்ன வேண்டும் என்கின்ற முடிவை அவ்வளவு எளிதில் இங்கு யாராலும் எடுத்துவிட முடிவதில்லை. என்ன வந்தாலும் அதை நாம் நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற பக்குவம் இங்கு யாருக்கும் வரவில்லை. அது வந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்பதில்லை. நல்ல எண்ணத்தோடு சில கருத்துக்களை நீ கூறுவதாகவே இருந்தாலும் சரி, அதையும் கவனமாகத்தான் கூற வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு தவறானதாக
சித்தரிக்கப்பட்டுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டும்தான். நீ விலகியே நின்றாலும் சரி, அவர்கள் கண்டிப்பாக உன்னை தேடி வந்து விடுவார்கள். உண்மையான அன்பு எது, பொய்யான அன்பு எது என்று யோசிப்பதை விட, உன்னிடத்தில் வருகின்றவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டு விலகிச் செல்பவர்களை நல்லபடியாக நீ வழி அனுப்பி வைக்க தொடங்கினாலே இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும். என் பிள்ளையே, தெய்வத்தின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது நிச்சயமாக வேறு எதையும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பொழுதுமே நீ எவ்வளவு ஒரு ஆழமான அன்பாக இருந்து மற்றவர்களை நேசித்தாலுமே அடிக்கடி உன்னை இவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள் என்றால் ஒரு கட்டத்திற்கு மேல் நீ இறங்கி போவதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த இடத்தில் நாம் நிற்க வேண்டும், எந்த இடத்தை விட்டு நாம் விலகிச் செல்ல வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். என்னதான் சில நேரங்களில் நீ உன்னை சமாதானமே படுத்தி கொண்டாலும் சில ஏமாற்றம் வலிக்கத்தான் செய்யும். அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த வாழ்க்கை பாதை நீ வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு மிக பெரிய தடங்கல்களாக இருந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் கடந்து வருகின்ற ஒரு வெற்றி பாதையாக உன் வாழ்க்கை நிச்சயமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். தட்சணை கொடுக்கின்ற கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்குத்தான் தெய்வம் அதிகமான வரம் கொடுப்பார் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தெய்வம் எந்த நேரத்திலும் சட்டென்று ஒரு முடிவை எடுத்து விட மாட்டார்கள். இது உனக்கு சரியாக வருமா, இது உன் வாழ்க்கையில் கொடுத்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா என்பதனை எல்லாம் சிந்தித்துதான் தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதை உன் கைகளில் கொடுக்கும். அதனால் கிடைப்பது பொக்கிஷம் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை உன் செவி வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் புரிந்து விடாது. எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நிற்பவர்களுக்குத்தான் இந்த வார்த்தையின் ஆழம் என்னவென்று புரியும். அதன் அர்த்தம் மட்டுமல்ல, அதன் வழியும் அவர்களுக்குத்தான் புரியும். எதுவும் இல்லாமல் நிற்கின்றவர்களுக்கு இந்த கொடுக்கின்ற ஒரு சிறு சிறு சந்தோஷங்கள் கூட பெரியதாக தோன்றும். அப்படித்தான் என் பிள்ளையும் உன் வாழ்க்கையிலும். உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. நான் இருக்கின்றேன், உன் வராகி நான் உனக்காக இருக்கின்றேன் என்பதனை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும். அம்மா எக்காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு நான் விலகிச் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வேதனைப்படுத்தியது, சோதனைப்படுத்தியது என்று நினைக்காமல் இவையெல்லாம் உனக்கு தெய்வத்தை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது. நான் சொன்ன பிறகும் அதை நீ நம்ப மாட்டாயா? இனி வரப்போகின்ற நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றி விடியல்கள். எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலைகள். இனியும் என் பிள்ளைக்கு மனதில் வேதனைகள் இருக்கும் என்றால் அம்மாவின் முன்னின்று உன் வேதனைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு உனக்கான வெற்றியை மட்டுமே நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. உன்னோடு இருந்து நான் உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுக்கின்றேன். என்னை கண்ட பிறகு உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை புரிந்து கொண்டாலே வெற்றியை எளிதாக என் பிள்ளை நீ தொட்டு விடுவாய். உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல உன் கைகளில் அத்தனை அழகாக வந்து சேரப்போகின்றது. எதிர்பார்த்ததை விட பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்றது. வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற உனக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.